கூடி ஜெபிக்கிற குடும்பம் குலையாது என்ற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இருக்கலாம், வாசித்து இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு பகுதிதான் உண்மை. கணவன் அல்லது மனைவி அல்லது குழந்தைகள் தனி ஜெபத்தில் ஆண்டவரோடு நேரம் செலவழித்தால் மட்டுமே இந்த வரிகள் முழுவதும் உண்மையாகும். குடும்ப ஜெபம் செய்தால் போதும், தனியாக ஜெபிக்க வேண்டியதில்லை என்பது சரியல்ல. குடும்ப ஜெபம் தனி ஜெபத்திற்கு மாற்று அல்ல. குடும்ப ஜெபம் அவசியமானது. ஆனால் நாம் தனியாகவும் உயிருள்ள கடவுளோடு பேசி ஜெபிக்க வேண்டியது அவசியம். தனியாக ஜெபிக்கிற போது ஒரு கணவனோ அல்லது மனைவியோ உறுதியாக இருக்க, மன்னிக்க, அன்பு செய்ய அருளை பெறுகின்றனர். இது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து மன்னிக்க அருளை தருகிறார் மற்றும் குழப்பமான சூழ்நிலைக்கிடையே தெளிவாக, வலிமையாக இருக்க அருளை தருகிறார். தனி ஜெபத்தின் வழியாக ஒரு கணவன் அல்லது மனைவி அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை பெறுகின்றனர். மேலும் தங்கள் சுமைகளை ஆண்டவரிடம் இறக்கி வைக்க கற்றுக்கொள்கின்றனர். உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். தனி ஜெபத்தின் வழியாகவே ஒரு கணவன் அல்லது மனைவி தங்கள் உறவுகளுக்கு எதிரான போராட்டத்தில் போராட பலம் பெறுகின்றனர். புதிதாக திருமணமான பெண் ஒருவர் கடன் பிரச்சனையினால் தள்ளாடிக்கொண்டு இருந்தார். அவர்களுக்கு கடவுளின் வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு உள்ள 24 மணி நேரத்தில் எனக்கு 1 அல்லது 2 மணி நேரம் கொடு, எல்லாம் உனக்கு நலமாகும், உன் வாழ்க்கை மாற்றம் அடையும், நீ கடவுளின் கையில் வல்லமையுள்ள கருவியாக செயல்படுவாய் என்ற வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த சகோதரி தினமும் 1 அல்லது 2 மணி நேரம் தன் வாழ்வில் ஜெபித்தார்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகும் கடவுள் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆண்டவரின் ஆவி என் கூட இருந்து என் குடும்பத்தை வழிநடத்தியது என்று சாட்சி கொடுத்தார்கள். தனி ஜெபம் உங்கள் தனி வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டும். தொடர்வோமா நண்பர்களே?